பிள்ளைகள் தான். அதனால் அந்த உரிமையோடு சில விஷயங்களை உங்களுக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறேன். பதிவு செய்வது என் மேலே கடமையாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சி சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நாங்களாம் சார் சொன்ன மாதிரி வாழ்ந்த காலகட்டங்கள் அப்படின்னா எங்களுக்கு வழி நடத்துக்கெல்லாம் ஆள் கிடையாது, வழிகெடுக்கவும் ஆள் கிடையாது. இப்போ உங்களுக்கு வழி நடத்தவும் ஆள் இருக்குது, அதை விட அதிகமாக உங்களை வழிகெடுக்கவும் ஆள் இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு பின்னால் போகிறீங்க இதுக்கு பொறுத்தா நீங்கள் உருவாவீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன் அப்படின்னு சொன்னால், எப்போதுமே நாம் ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கை நிர்ணயம் செய்யணும். முதல்ல உதாரணமாக வீட்டிலேருந்து எழுச்சி ஒரு ஆள் வழியில் டீ குடிக்க போகிறாரு, ரோட்டில் 2 ஊர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுவார்? டீ 5 நிமிஷம் கழிச்சு குடிப்பார். முதல்ல என்ன பார்ப்பார்? சண்டை பார்ப்பார். தப்பானா தப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு வேறு ஒரு டீ குடிக்க பெரிய விஷயம் இல்லை தானே. ட்ரெயினை பிடிக்க ஒருத்தர் வேகமாக போயிட்டுருக்கார், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்வார்? கடந்து போயிடுவார். என்ன காரணம்? அவர்கிட்ட என்ன இருக்குது? ஒரு இலக்கு இருக்குது, நான் அதை பிடிக்கணும்னு. உங்கள் டோட்டல் லைஃபே இவ்வளோ தான். நீங்கள் இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டால் உங்கள் முன்னே நடக்கக்கூடிய கேவலமான விஷயங்கள், பயன் தராத விஷயங்கள், ஆபத்தான விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நீங்கள் கடந்துருவீங்க. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பயிற்சி. எப்போ நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கிறீங்களோ இதில் நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருக்கணும். என்ன செல்ஃபிஷ் அப்படின்னா, எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நான் நிறைவேற்றணும், அது என் மேலே கொடுக்கப்பட்ட கடமைகள் நீங்கள் உணரணும். இதுதான் செல்ஃபிஷ், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் உணரணும். முதல்ல நல்லா விளங்கிடுங்க. இப்போ நீங்கள் உலகத்திலேயே சிறந்த மனித இனம் தான். ஆனால் அதை என்ன பண்ணியிருக்கோம்? நாம் மதத்தால், சாதியால், ஊராக சந்தையில் வச்சு விற்கிற மாதிரி தனித்தனியாக கூறாக போட்டு வச்சுருக்கிறோம். மொத்தமாக மூடையில் வந்தது என்ன பண்ணிடுவான் வியாபாரி? ஒவ்வொரு ஊராக பிரித்து தனித்தனியாக வச்சுருவான். அதே மாதிரி மனிதர்களெல்லாம் இப்போ உணர்வுகளால் ஒரு மோசமான சூழ்நிலையால் பிரிக்கப்பட்டுட்டோம். நினைச்சாலும் ஒன்றிணை முடியாத கால சூழ்நிலையை சில பேர் தங்களை காத்துக்கொள்வதற்காக நம்மளை மோத விட்டு வளர்க்கக்கூடிய மோசமான கால சூழ்நிலை இருக்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் பொதுவான ஒரு கருத்து இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் நம்ம ஜெயிக்க முடியும். வெற்றி அப்போ தான் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நல்ல விளைக்குங்க. இறைவன் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை பைபிளில் அநேகமாக இருக்கும். நான் சொல்லும்போது சாருக்கு தெரிஞ்சிடும். இறைவன் நம்மளை ஒரு டைம் வரும், அந்த டைம் என்னங்க சொல்லிடுறேன். இறைவன் கேட்பான், உங்களையெல்லாம் பூமியில் படைச்சி நான் விட்டது ஒன்றுமே நீங்கள் செய்யாமல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் போயிடலான்னு செய்யலாம், உங்களுக்கு கேள்வி எனக்கு இருக்குன்னு நம்மளை என்ன செய்வோம்? விசாரணை செய்வான். அப்படி விசாரணை செய்யும் பொழுது நாம் இந்த பூமியில் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்பது ரெக்கார்டு நம்ம கையில் கொடுக்கப்படும். இதெல்லாம் பெரும்பாலும் வெளியில் யாருமே பேசுகிறதே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். சும்மா கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுளை நம்பி கடவுள் சொல்லக்கூடிய கட்டளைகளை நம்பணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதுதான் இறை நம்பிக்கை. இறைவன் இருக்கிறானுங்க எல்லாருக்கும் தெரியுமா? அது பேர் இறை நம்பிக்கை. நிச்சயமே இறை நம்பிக்கை கிடையாது. குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான், அவன்கிட்ட போய் கடவுள் இருக்காது என்ன செய்வான்? அப்படி அந்த போதையில் கடவுள் இருக்கா அப்படிமா? அது இறை நம்பிக்கையா? குடிக்காமல் ஒருத்தன் இருக்கணும், அதுக்கு பேர் தான் இறை நம்பிக்கை. ஏன்? கடவுள் எனக்கு மதுவை என்ன செஞ்சுருக்கிறான்? தடுத்து இருக்கிறான். இதுதான் இறை நம்பிக்கை. அப்போ இறை நம்பிக்கை என்பது எதை வச்சு உருவாக்கணும்னா, என் இறைவன் யார், என்னை படைத்தவன், அவன் சொல்வதை நான் கேட்கொள்ளுங்க முதல்ல முடிவுக்கு வந்தால் தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியும். இப்போ அதெல்லாமல் நாம் வெறும் என்ன கடவுள் இருக்கிறான் மட்டும் சொல்கிறதுனால ஒன்றுமே நடக்காது, எந்த மாற்றமும் வராது. அப்போ என்ன உங்களுக்கு நம்பிக்கை முதல்ல வரணும்னா, நான் எதை செய்தாலும் என்னுடைய இறைவன் என்ன விசாரிப்பான், நான் பதில் சொல்லணும். நான் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு பொருளை எடுத்தாலும் என் கணக்கில் எழுதப்படும், இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினச்சி அந்த பயம் வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னது? இறை அச்சம். இதுக்கு பேர் தான் என் இறைவன் என்ன கேட்பான், நான் பதில் சொல்லணும், நான் அநியாயம் பண்ணக்கூடாது, என்னை விசாரிப்பான், நான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே நம்ம மனசில் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம தவறு செய்ய வாய்ப்பு வரும்போதெல்லாம் என்ன செய்வோம்? இப்போ யாரும் என்ன பார்க்கல, ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே லாஸ்ட் பெஞ்சில் யாராவது தூங்குனீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இங்கேயும் ஒரு ஆள் ட்ரோன் கேமரா வச்சு விட்டாங்கன்னா யாராவது தூங்குவீங்களா? பிடிக்கலனாலும் கேட்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும், ஒரு வழியில் நிர்பந்தம். அப்படி தானே? ஏன்னா ட்ரோன் உங்களை என்ன செய்யும்? வழி நடத்துது. நல்லா வளைக்கிடுங்க. நம்மளை சுற்றி நிறைய ட்ரோன்கள் பறந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது. அந்த ட்ரோன் எதெல்லாம் ஷூட் பண்ண தெரியுமா? நம்ம சொல்வது செய்வதற்கு திட்டமிட்டு மனசில் வச்சுருக்கிறோமே அந்த எண்ணத்தையும் சேர்த்து ஷூட் பண்ணும். இந்த ட்ரோன் யாரும் அனுப்பியிருக்கா? நம்மளை படைச்ச அனுப்பியிருக்கா. நம்மளுடைய பதிவுகளெல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்யப்படுது. எல்லாம் விளைக்கிடுங்க, யாரும் தப்ப முடியாது. இது நீங்கள் அறிவுரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, யாருமே தப்ப முடியாது. ஏன் தெரியுமா? இந்த மரணத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே நீதி செலுத்த முடியாது. சில நிறைய நாட்டில் கொலை செஞ்சுட்டு அவருக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. சரியா? நம்ம நாட்டில் அது கூட என்ன இல்லை, மரண தண்டனை இல்லை.
சிலவர் போடுவாங்க, சிலவர் போட மாட்டாங்க. மரண தண்டனை வேண்டாம்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு மனிதன் ஒருத்தரை கொலை செஞ்சால் மரண தண்டனை எத்தனை பேர் தூக்கலப்படலாம்? 10 பேரை கொண்டா. ஒரு குடும்பத்தை தீய வச்சு பொருளை பூரா கொள்ளடிச்சு முடிச்சுட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பூரா கொலை செஞ்சால் என்ன விதவிதமான டிசைன் கலர் கயிறால் துவக்கப்பட முடியும்? நீதி இங்கே கிடையாது, நீதி செலுத்த முடியாது. நீதியினுடைய தண்டனையுடைய உச்சக்கட்டம் என்ன நினச்சிருக்கோம் தெரியுமா? மரணம் நினச்சிருக்கோம். மரணம் ஒரு தண்டனையே கிடையாது. மரணம் என்ன கிடையாது? தண்டனையே கிடையாது. மரணத்தை தாண்டி ஒரு மனுஷன் சில வேதனைகளை அனுபவிக்கும் போது இதை விட எனக்கு மரணம் வந்துடக்கூடாதான்னு கெஞ்சுவான் தெரியுமா? அதுதான் தண்டனை. இந்த தண்டனை 2 வகைப்படும். இந்த பூமியிலே ஏற்படும், மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. இதில் நம்ம எல்லோரும் இந்த சப்ஜெக்ட் படிக்கவே இல்லை யாருமே. சொர்க்கம் நரகம் எல்லோரும் நம்புறீங்களா? சொர்க்கம் நரகம் நம்புறீங்களா எல்லோரும்? கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நம்புறீங்களா? எங்கே இருக்குது? இறைவனை நம்புகிறவங்க எல்லாரும் அடுத்து சொல்லக்கூடிய 2 வார்த்தை என்னது? சொர்க்கமும். ரொம்ப நமக்கு அணைய மாட்டேங்களா? நரகத்து தாண்டா போகணும் திட்டிருந்தோம். நரகம் எங்கே இருக்குது? டெல்லியிலையா? வெளிநாட்டிலையா? இல்லை. நரகம் இருக்குன்னு தெரியுது, எங்கே இருக்குன்னு தெரியல. பூமியிலே இல்லை, பூமியிலேயே இல்லை. இதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சொர்க்கமும் பூமியில் இல்லை. சிலவர் சந்தோஷமான குடும்பம் தான் சொர்க்கம்பாங்க. அப்படிலாம் இல்லை. காய்ச்சல் வந்துட்டா சொர்க்கத்தில் காய்ச்சல் வருமா? வாந்தி வருமா? பேதி வருமா? அதெல்லாம் நமக்கு வருது. சொர்க்கத்தில் அதெல்லாம் வராது. அப்போ சொர்க்கம் நரகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், மரணத்திற்கு பின்னால் உள்ளது நம்மளுடைய செகண்ட் லைஃப்பில் உள்ளது. அங்கே தான் நம்மளை விசாரிக்க போகிறான் இறைவன். நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அது எப்படி மரணிச்ச பிறகு என்ன உயிர் கொடுத்து வளர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறோமா இல்லையா? கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினமாக இருந்தது தானே இவ்வளோ பெரிய கையங்காலம் முளைச்சி வந்திருக்கிறோம். இது யார் செஞ்சது? யார் நம்மளை அப்படி கொண்டு வந்தா? நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது உணவு அளிக்கப்பட்டதில்ல. யார் அழிச்சா? யார் அழிச்சா? ஏன் நம்மளை சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரினமாக இருக்கும்போது உருவம் கொடுத்து உருவம் வச்சு கண்ணுங்காத மூக்கு செவியெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு உணவளிச்சானோ, எவன் தாயினுடைய தாயும் வயிற்றிலேருந்து வெளிவர வச்சானோ, எவன் இந்த பூமியில் நம்மளை பாதுகாப்பாக உலா விட்டுருக்கானோ குறிப்பிட்ட காலம், அவன் தான் மீண்டும் நம்மளை மரணித்த பிறகு உயிர் கொடுப்பான். அது அவனுக்கு கஷ்டமா? கிடையாது. ஒன்றும் இல்லாமல் இறைவனே கேட்குறான், ஒன்றும் இல்லாமல் இருந்தவனை நான் உருவாக்கினேன், எனக்கு நீ இவ்வளோ ஒரு உருவமாக இறந்த பிறகு உயிர் கொடுத்துக்க எனக்கு கஷ்டமாப்பா, ஏன் என்னை சந்தேகப்பட்டான்னு கேட்குறான் இறைவன். ஒரு மனிதர் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதே உன்னை நான் உருவாக்கிட்டேனே, இவ்வளோ ஒரு ஆளான பொண்ணு இறந்துட்டியே, உன்னை நான் மீண்டும் எழுப்ப முடியாதுன்னு கேட்குறான். நியாயமான கேள்வி. இப்போ நீ இதுதான் இறை நம்பிக்கை, நான் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன். இப்போ பைபிளில் கூட இருக்குல்ல சார், பரலோக ராஜ்யங்கிறது எங்கே இருக்குது? மரணத்துக்கு பின்னால். மரணத்துக்கு பின்னால். நான் அதுக்கு தான் எல்லாருக்கும் புரியுதுக்கான சொர்க்கம் நரகம் 2 வார்த்தை மட்டும் பயன்படுத்தினேன். அப்போ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. என்ன அப்படின்னா, நான் இந்த பூமியில் குறிப்பிட்ட காலம் வாழ போகிறேன். முதல் மனிதன் இந்த பூமியில் ஆதாம் இருக்கார், அவருடைய ஆயுள் காலம் 960 வருடம். அதுக்கு 10 தலைமுறைக்கு அடுத்து வந்தார் நோவான்பவர். அவருடைய ஆயுள் காலம் 950. அது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஆபிரகாமனுடைய வயது 120. இறுதியாக இறை தூதர் இயேசு உயர்த்தப்பட்டுட்டார். அவர் 33 வயசுல மேலே போயிட்டார். மரணிக்கலை, உயர்த்தப்பட்டிருக்கிறார். மீண்டும் வருவார். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறார். அவர் வருவார், மீண்டும் வருவார். அவருடைய ஆயுள் காலம் பாக்கியம் ஆட்சி செய்வார், அநீதங்களுக்கு எதிராக போராடுவார். அது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற. இதெல்லாம் என்ன இல்லை, உங்களுக்கு மத நம்பிக்கை விட்டக்கூடியது இல்லை, இறை நம்பிக்கை விட்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வழங்கிடுங்க. 2 பிரித்து பாருங்கள். ஆகையால் நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் நாம் விசாரிக்கப்படுவோம், நம்ம கண்காணிக்கப்படுகின்றோம், நம்மளோட எல்லா காரியங்களும் இங்கே பதிவு செய்யப்படுது என்ற உணர்வு உங்களுக்கு என்றைக்கு பதிவாயிருச்சோ, உலகமே சேர்ந்தாலும் உங்களை வழி எடுக்க முடியாது. நல்லா வளைக்குங்க. உலகமே ஒன்று கூடினாலும் உங்களை வழி எடுக்க முடியாது. டாஸ்மார்க் திறந்து தான் இருக்குது 12 மணிக்கு. எல்லாருமே போகிறாங்க, கடந்து போகிறவங்க போயிட்டு தானே இருக்கிறாங்க. ஏன்? அங்கே முடிவு பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கை. அப்போ எதுக்குள்ளே நீங்கள் நுழையணும், எதுக்குள்ளே நுழையக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் கண்ணு முன்னால் எது வந்தாலும் செய்ய உங்களை கடந்து போகும். நீங்கள் அதை கடந்துடுவீங்க ஈஸியாக. இதெல்லாம் தெரியாதனால நீங்கள் இந்த வாலிப வயசில் நினைச்சிருக்கீங்க, சின்ன சின்ன விஷயங்களை இதுதான் வாழ்க்கை நினச்சிது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க. கேவலம் ஒரு சாதாரண ஒரு 3 வருஷத்தில் ஜாலியாக இருக்கதோ, 3 வருஷத்தில் இந்த மாதிரி நம்ம டைம் பாஸ் பண்ணுறது இல்லை வாழ்க்கையில். வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய பகுதி இந்த 3 வருட வாழ்க்கை. இதில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அடுத்தாங்க உங்களை முளைக்க போகுது. அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எது வேணும்னு என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, தேர்வு செய்து கொண்டு இப்போ வாழும்பொழுது இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் நல்லதை நீங்கள் என்ன செய்யுங்க, விதைச்சிருங்க. குறிப்பாக நீங்கள் உங்களுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வாங்க. என்ன தெரியுமா, எனக்கு நிறைய கடமை இருக்குது. என் தாய் எந்தைக்கு நான் நல்ல பேரை நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் நாளை குழந்தை பார்த்தா என் பிள்ளைக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு தாயாக இருக்கணும். எனக்கு சகோதரன் இருந்தால் நான் செய்கிற காரியத்தில் அவன் வெக்கி தலைவனக்கூடாது, தெருவில் நடமாட முடியாமல் கேவலமாகக்கூடாது. என்னை சொல்லும் பொழுது என் தாயும் என் தந்தையும் என் உடன் பிறந்தவர்களும் கண்ணியத்தோடு நிமிர்ந்து நிற்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் வருவேன் நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான்
நீங்கள் நல்ல வழியில் பாலிசி பண்ணி மார்க்கு நிறைய எடுத்துடலாம். பேப்பரில் எழுதி மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துடலாம். இன்னொரு மார்க் எடுக்கணும் வாழ்க்கையில். அதுதான் உண்மையான வெற்றி. இது தற்காலிக வெற்றி தான். நீங்கள் பாருங்கள், +2ல் வந்து நிறையா மார்க் எடுத்தாலும் நீட்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. உண்டா இல்லையா? அப்போ இங்கே எந்த வெற்றியுமே இல்லை. ஒரு 5 வருடத்துக்கு ஒரு ஒலிம்பிக் வருது, கப்பை வச்சுருக்கான் பத்திரமா. அடுத்த வருஷம் இன்னொரு நாட்டுக்காரன் பிடிக்கிட்டு போயிடுதான், கையை விட்டு போயிடுது கப்பு. அப்போ வெற்றி என்பது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே கிடையாது. நிரந்தர வெற்றி என்ன தெரியுமா? நமக்கு நாமே செய்யக்கூடிய நன்மைகளும் நல்லதுகளும் பிறருக்கு நலன் நாடுவது தான் வெற்றி. இதுதான் உங்களை வழி நடத்தணும். இந்த மைண்ட் செட்டுகளை வாங்க, அதுதான் சரியாக வரும். அது அல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலவருக்கு நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம், சிலவருக்கு டைம் பாஸாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு பலன் தரும். ஆகையால் நான் சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக வாங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து இன்னாருக்கு பிறக்க வேண்டும் திட்டம் போட்டு இந்த பூமியில் படைச்சிருக்குது. எதுக்கு? நமக்குன்னு சில பணிகளை நியமிச்சிருக்கிறோம். அதை நாம் தேடி கண்டுபிடிச்சி சரியாக செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அப்போ இன்னொரு குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, எவன் ஒருவனை கொலை செய்கின்றானோ அவன் ஒரு சமுதாயத்தையே கொலை செய்த போலவன் ஆவான். யார் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றானோ அவன் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவன் போலவான் என்பது குர்ஆன் வசனம். என்ன சொல்ல வருது? நாம் செய்கிற உதவி ஒருத்தருக்கு நினைக்கக்கூடாது. இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகள் நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா அது நாளைக்கு வந்து மேலே வந்து எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டும்? அந்த குழந்தைகள் எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டும்? நம்ம போய் சேர்ந்துருவோம். ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் நாம் போட்ட ஒரே ஒரு ஃபீஸ் ஒரு பிள்ளை கட்டமே, அது எத்தனை பிள்ளைகளாக இருக்கும்? 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் உருவாகி கல்வியில் போய்கிட்டு இருக்கும். இதுதான் நமக்கு தெரியாத சில விஷயம். இதே போல் தான் தீமையை விதைச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு பின்னால் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைத்தாலும் தடுக்க முடியாது, இறுதியில் நம்ம அழித்து விடாது. ஆகையால் ரொம்ப கவனமாக இருக்குது இந்த வாழ்க்கையில், ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இது நமக்கு வந்து நம்ம வேண்டி விரும்பி மனுஷனாக நம்ம வந்து வரல, இறைவனாக நமக்கு போட்ட வரம். நம்ம வந்து மனிதனாக வர வேண்டும் என்று. அது குறிப்பாக பெண்கள் வந்து மனித இனத்திலே உயர்வானவங்க. நான் ஏற்கனவே போன உடனே பதிவு செஞ்சேன். நீங்கள் பெண்கள் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. யாருடைய டைம் பாஸுக்கும் இருக்கிற நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி உங்கள் வாழ்க்கையை வம்பாக்கிறாதீங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் என்ன தெரியுமில்ல? கையில் இருக்க தண்ணியும் சிந்தி வச்சுட்டே இருப்பான், நனைஞ்சிட்டா தூர போட்டுருவான். இப்படித்தான் உங்களை பல பேர் டிஷ்யூ பேப்பரை மாட்டிட்டே வாழ்க்கையில். எவனுடைய அசிங்கத்துக்கோ நம்ம பிள்ளைகளை பலியாகிக்கிட்டு இருக்கு. இங்கே உங்களுக்கு இல்லை, பொதுவான செய்தியாக சொல்கிறேன். எவனுடைய சுயலாபத்துக்கோ நல்ல விலைக்கு. இப்போ கூட கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆணு கெட்டு போயிட்டால் நனைஞ்ச துணி மாதிரி அப்படியே உதறிட்டு காயப்பட்டால் தெரியாது, நனைஞ்சது காஞ்சிரும். ஆனால் ஒரு பெண்ணு கெட்டு போயிட்டால் கிழிஞ்ச துணி மாதிரி அப்படியே விட்டாலும் தெரியும், தச்சாலும் தெரியும். சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, உங்களை முதல்ல உயர்வாக நினைங்க. உங்களை நீங்கள் உயர்வாக நினைங்க. நான் யார் தெரியுமா? நான் பெண்ணாகும், நான் மனித இனத்திலே உயர்ந்தவா. நான் யார் தெரியுமா? பிறருக்கு வழிகாட்ட வந்தவ. என்னால் நிறைய பேர் அமைதி பெற போகிறாங்க வாழ்க்கையில், என்னால் நிறைய பேர் உதவி செய்யப்பட போகிறாங்க வாழ்க்கையில். உங்களை நீங்கள் உயர்வாக கருதுங்க. உயர்ந்த லட்சியங்களை உங்கள் இலக்காக கொள்ளுங்க. சும்மா போய்கிட்டு சாதாரணமாக எல்லாரும் போலையும் படித்தேன், பாஸ் பண்ணேன், வேலைக்கு போனேன், பிள்ளைய பற்றேன், பேரை வச்சேன், வளர்ந்தேன். இது வந்து ஆடு மாட்டு நம்மளோட ஃபாஸ்ட்டாக செய்யுது. உண்டா இல்லையா? எந்த இன்ஜினியரும் இல்லாமல் எல்லா தட்பவெப்பநிலைக்கு எந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியும் சின்ன சின்ன பறவைகள் கூடுகளை கட்டுது. யார் சொல்லி கொடுத்தது? அது அறிவை கொடுத்தது யார்? அறிவை கொடுத்தது யார்? இறைவன் கொடுத்துருக்குறான். அப்போ நம்மளும் அறிவை கொடுக்காம விட்டுருக்கானா? இல்லை. ஆனால் நம்ம அறிவை கொண்டு அந்த அறிவில் வைக்கும் பொழுதா கெட்டு போகிறோம். எங்கேயாவது மாடு கண்ணாடி போட்டு போதா? 40 வயசாயிருச்சு எனக்கு வெள்ளை எழுத்துன்னு. எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் பிளட் டெஸ்ட்டு சுகர் கொடுத்துருக்கா மாடு? எங்கேயாவது ஆடு மாடுக்கு சிசிரிசன் ஆகிக்கிட்டு இருக்கா? இல்லை. ஏன் தெரியுமா? அவையெல்லாம் சிரிக்கிறதுக்கு இல்லைம்மா, இயற்கை நீதியை மாறலை, சொந்த அறிவை கொண்டு அந்த இறைவன் அந்த அறிவில் கலக்கலை. எது இயற்கையோ அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கா. அதனால் எல்லா ஆடு மாடுகளுக்கும் என்னதான் சுகப்பிரசவம் தான். இன்றைக்கி நமக்கு எப்படியா போச்சு? ஒரு நேரத்தில் சிசிர்னா இருந்துச்சா, இப்போ கத்திரி எடுத்துட்டானா அப்படி பயந்தான். இப்போ அப்படி நார்மலா அப்படிங்க மூச்சே போயிரும். எப்படி மாற்றிட்டான் தெரியுதா? நம்மளை குப்பையாக்கிட்டான்னு தெரியுதா? இது சூழ்ச்சி தெரியுதா? ஆனால் நான் என்ன சொல்கிறோம்னா, நாம் எப்பொழுதுமே இறை நீதி என்பது தான் இயற்கை நீதி, ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு மாறு செய்யாமல் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் திசை மாற்றப்பட்டுருவோம் இந்த வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நஷ்டப்படுறது யார் தான்? நாம் தான். சமீபத்தில் கூட செய்தி நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணு ஒரு பையனை விரும்புகிறா, ஒரு பெண்ணு பையனை விரும்புகிறா. அவங்களுடைய ஒருத்தர் விரும்பிக்கிட்ட காலகட்டத்தில் அவள் கன்சீவ் ஆயிடுறா. இப்போ ஆபத்து யாருக்கு? பெண்ணுக்கு. எவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம் இது. அவன் என்ன செய்வான்?
பிசாமல் இருப்பான். வீட்டில் பார்ப்பாங்க, நல்ல பொண்ணு வருதுடா, நல்ல சம்பளம்டா, ஐடியில் ஒர்க் பண்ணுறா, 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாடா, ஆள் சூப்பராக இருப்பா, போட்டா பார்த்து நடிகை மாதிரி போட்டா கட்டுவான். சரி ஓகே சொல்லிட்டு போயிடுவான். நீ வயிற்றில் பிள்ளையோடு நிற்கணும். எந்த கோர்ட்டுக்கு போவ? நீ இங்கே போகிற கோட்டையெல்லாம் போய் பிள்ளையோடு நின்னோம்னு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து காலேஜ் போனோடனே கேஸ் நடக்கும். அதுதான் வந்து 1000 மீறி வாதாடும். எங்கள் அம்மாவை கெடுத்தது யார் தெரியுமா அப்படின்னு அது வாதாடணும். அப்பேற்பட்ட காலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். தயவுசெய்து வாழ்க்கையில் கோட்டை விட்டுறாதீங்கம்மா. நீங்கள் கோட்டையை பிடிக்கிறீங்களே இல்லையோ, உங்கள் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதீங்க தயவுசெய்து. ரொம்ப வேல்யூபுளானது. ஏன் தெரியுமா? நிறைய சார் சொன்ன மாதிரி நாங்கள் இருக்க ஃபீல்டு இருக்குறா, தினசரி நாங்கள் வந்து 2 சொட்டு கண்ணீர் வடித்து தான் படுக்க முடியும். அந்த மாதிரி ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு அம்மா என் நம்பர் யார்கிட்டையோ வாங்கி கால் பண்ணி பேசுது. என் வீட்டுக்காரர் இருக்கார், அவர் சென்னையில் வேறு யார் கூடயே இருக்கிறாரு, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், வாடகை வீட்டு கூட தர மாட்டேக்காரு, என் பையன் சின்ன பையனுக்கு 10 மாதம், என் பிள்ளை இருக்குது, அதுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை குறைவில் இருக்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணோம் என்று கேட்குது. பெண்ணை பாருங்கள், ஒரு ஆண்னால் கணவன், நான் சொல்ல யார், கணவனாலும் ஒரு ஓரங்கட்டப்பட்ட பெண்கள் இப்போ நிறையா இருக்கிறாங்க. எங்கே போவோம்? இதுக்கு யார் தீர்வு சொல்ல போகிறா? இங்கே என்ன மிஸ்டேக் நடந்துருக்கு தெரியுமாங்க? கணவனை தேர்ந்தெடுக்கும் போது வந்து ஏற்பட்ட மிஸ்டேக். அவன் நல்ல உண்மையானவனா, நல்லவனா, ஒழுக்கமானவனா என்பதை பார்க்க தவறுனால இந்த பொண்ணு இன்றைக்கி கண்ணீரோடு நின்றுக்கிட்டு இருக்கு. எப்படி நம்மளால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஏராளமான விஷயம். ஒரு அம்மா கணவர் இறந்து போனார், 66 வயசாகுது. இது முந்தா நாள் வந்த பிரச்சனை. 66 வயசாகுது, 2 பசங்க ஒரு பொண்ணு. யாருமே அந்த அம்மா வாடகை வீட்டில் இருக்குது, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அது வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை. அவர் 4 மாதத்துக்கு வீட்டுக்கு எங்கேயும் வெளியில் போக முடியாது. 66 வயசு, என்ன பாட்டு விட முடியும்? பையங்க நாங்கள் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இறக்கப்பட்டு சாப்பாடு விட மருமையும் பெரிய குடிகாரனை அடிச்சு இழுத்து போயிட்டான் அந்த பொண்ணை. இது நடந்து இந்த 3 நாளைக்கு முன்னால் வந்த சம்பவம். அவன் சாப்பாட்டுக்கு போகணும் முடியுங்க. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க வீட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட சொல்லி வேலைக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுத்துட்டோம், அது என்ன உண்டோ நம்ம பார்த்துக்குவோம், அது நமக்கு அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம், அது சோத்துக்கு யார்ட்டையும் நினச்சிக்கிற கையை அந்த கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ ஒரு கொடுமை இது. 66 வயசில் பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, நான் சொன்னேன்ல, என்ன என் படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன அவனுக்கு பதில் சொல்லணுங்க பயம் இருந்துருந்துனா இவன் தாயை விட்டுருப்பானா? நாம் ஏன் எங்கேயோ இருந்து அந்த அம்மாவை பார்க்குறோம், நமக்கு நன்மையாக கிடைக்கும், நம்ம கணக்கில் எழுதப்படும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க போய் தானே. இல்லைன்னா எனக்கு வந்துருச்சு பெத்த வயலில் பார்க்கல, எனக்கு என்ன போயிருக்கலாம்ல, என்னால் கடந்து போக முடியலை. ஏன் எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சொல்லி அந்த அம்மாட்ட கலங்காதீங்க. முடிஞ்சால் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு உணவு உங்களை தேடி வரும். உணவுக்காண்டி எந்த பிரச்சனைகளும் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தைரியம் மூட்டி வச்சுருக்கிறப்போம். இது மாதிரி ஏராளமான பணிகள் நீங்களும் செய்ய வேண்டியிருக்கு. உங்களுடைய கண்களெல்லாம் அப்படி இருக்கணும்னா, யாராவது பிரச்சனை இருக்கணும் இருந்தால் நீங்கள் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மாவாக மாறிடுங்க. அதுதான் நீங்கள் படைப்பு நிலத்திலே உயர்ந்த படைப்பினமாக மாற முடியும். இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துருச்சு வைங்களேன், நீங்கள் விரும்பினாலும் தவறு செய்ய முடியாது. ஏன்? உங்கள்கிட்ட உயர்ந்த லட்சியம் இருக்குது, நீங்கள் தவற மாட்டீங்க, உங்களை தவறுகளுக்கு வைக்கவும் முடியாது. ஆகையால் இனி வரும் காலங்களில் சும்மா இந்த படிக்கிறத டைம் பாஸாக தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. உங்களை யாராவது டைம் பாஸ் பயன்படுத்தி போயிடுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் பெற்ற தாய் ஒன்று, பெறாத தாய்கள் யார் தெரியுமா? 2வது தாய் ஆசிரியர்கள். உண்மையிலேயே நமக்கு அடித்தா வரிக்கக்கூடிய 2வது இதயம் யார்? இவங்க தான். 3 வருடமோ இல்லை 5 வருடமோ நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு மாற்றங்களையும் பார்த்து பின்னால் ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் நம்ம கூடவே இருக்குது. அதுக்கு நம்ம உரிய வேல்யூபிள் கொடுக்கணுமா இல்லையா? அந்த உரிய மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? பெருசாக ஒன்று மதிக்கிறதில்ல. நல்லா வளைக்கிறேன். ஆசிரியர் இன்றைக்கி யார் மதிக்கிறீங்களோ நீங்கள் வருங்காலத்தில் பெரிய லீடர் வருவீங்க. ஆசிரியர் யார் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப சாதாரணமான ஆளாக இருவீங்க. இதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். மதிங்க. மதிப்பதற்கு மிகவும் முதலிடம் தாய்க்கு எடுத்துள்ளவங்க யாருன்னா ஆசிரியர்கள். ஏன் தெரியுமா? அவங்க எப்போவுமே உங்கள் நலனில் தான் இருப்பாங்க. உங்கள் நலனில் அக்கறை கொண்டவங்க. என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை தப்பு பண்ணிட்டாலும் யாரும் தெரியக்கூடாதுன்னு ரகசியமாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, ரகசியமாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதே நம்ம சொந்த பந்தங்கள் தப்பு பண்ணிட்டா நமக்கு பின்னால் நினச்சிவாங்க, வீட்டில் டீ போட்டு உட்காந்து குடிச்சு நம்மள்ட்ட புறம்பேச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தெருக்கள் அதெல்லாம் நடக்கும். ஒரு ஆசிரியர் நம்ம பிள்ளைகளை பற்றி நினைச்ச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, வேதனைப்படுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. இது என்றைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த சும்மா சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பொறுப்பு இல்லாமல் இது சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பொறுப்பு இல்லை. நல்ல வேலைக்கு ஆசிரியர் பணிங்கும்போது உயர்ந்த பணி, இந்த உலகத்தில் உயர்ந்த பணி, மிக உயர்ந்த பணி. ஏன் தெரியுமா? அவங்க தான் எந்த பிரதிபலனும் இல்லாமல் உங்களை உருவாக்குவதில் முழு முயற்சி செய்வாங்க. ஆகையால் அவங்கள மதிங்க. அதுக்கு முன்னால் உங்களை மதிங்க. அதுக்கு முன்னால்
என்னால் நான் மரணிக்கு முன்னால் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது, என்னால் யாருக்கும் எந்த தலைவினை வந்து விடக்கூடாது, யாருக்கு எந்த நஷ்டம் வந்துக்கூடாது என்பதை உங்களுடைய இலக்குகளாக நிர்ணயம் பண்ணுங்கள். ஆகையால் இறை நம்பிக்கை என்பது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தான் ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு உங்கள் நேரமாகிடுச்சு நினைக்க நல்லா நினச்சிக்கிறேன், சுருக்கம் முடிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் பிடிச்சிருந்தா ஏற்று செய்யுங்க, பிடிக்கலைனாலும் ஏற்று செய்யுங்க. ஆமாம், முன்னோர் செல் முன்கசக்கும் பின்னிணிக்கும், தெரியுதா? அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லிட்டேன். என்னால் இயன்ற வரை என்னென்னா, ஒரு குதிரையை தண்ணீருக்கு இடத்து கூப்பிட்டு வர்ற மாதிரி வந்து உங்களை விட்டாச்சு. இந்த தண்ணி யார் குடிக்கணும்? குதிரை தான் குடிக்கணும். நான் கூப்பிட்டு வந்துருக்கேன். அது மாதிரி தான் அவங்களும் லாயத்திலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. என் குதிரைக்கு தண்ணி தான் கிடைக்குன்னு அழகான தண்ணி இருக்கலாம் விட்டுட்டாங்க. குடிக்க யார் குடிக்கணும்? குதிரைகளை தான் குடிக்கணும். இது விளங்கிக்கிடுங்க, சரியா? ஆனால் இதோட முடிச்சுக்கிறேன். அதனால் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் இது உங்களுக்கு எல்லா காலேஜ்லையும் இப்போ நடக்காது எனக்கு தெரியல. சாருக்கு வந்து உண்மையிலே இறைவன் மிகப்பெரிய ஒரு அருள் செஞ்சுருக்காரு. ஏன்னா இந்த சாதாரண ஒரு ஃபங்க்ஷனை பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்மீக ரீதியாக நல்ல உபதேசம் கிடைக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு அழகான ஒரு பேக்கேஜ் பண்ணி அழைச்சிருக்கேன், எங்களையெல்லாம் அழைச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அமைதியாக இருந்து கேட்க உங்களுக்கும் நான் உண்மையிலே என்ன செய்கிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். சரிங்களா?